அண்மை செய்தியை பார்க்கின்றோம். சிறுவர்களுக்கு பாலியல் தொல்லை அளித்த வழக்கில் யூடியூபர் திவ்யா என்பவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். புகாரின் பேரில் திவ்யா, சித்ரா, கார்த்தி, ஆனந்த் ஆகிய 4 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். விவரங்களுடன் செய்தியாளர் செந்தில்குமார் இணைப்பில். செந்தில்குமார், விவரம் சொல்லுங்கள். விருதுநகர் மாவட்டம் செவிலிப்புத்தூர் பகுதியைச் சேர்ந்த 2 சிறுவர்களிடம் பாலியல் சீண்டல் ஈடுபட்டதாக 2 பெண்கள் உட்பட 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். குறிப்பாக கடந்த வாரம் சித்ரா என்ற சென்னை சேர்ந்த பெண் ஒருவர் சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் நடைபெற்ற பத்திரிகையாளர் சந்திப்பில் திவ்யா கள்ளச்சி என்ற யூடியூபர் சிறுவர்களிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபடுவதாகவும் அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சென்னை டிஜிபி அலுவலகத்தில் புகார் அளிப்பதாக தெரிவித்திருந்தார். இது தொடர்பாக சென்னை டிஜிபி அலுவலகத்திலிருந்து விருதுநகர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்களுக்கு இந்த விசாரணையானது நடைபெற்றிருந்தது. தொடர்ந்து விசாரணையில் தஞ்சாவூர் பகுதியைச் சேர்ந்த திவ்யா கள்ளச்சி என்பவர், இவரது நண்பரான ஈரோட்டைச் சேர்ந்த கார்த்திக் ஆகிய இருவரும் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே உள்ள அத்திகோளம் பகுதியில் ரீல்ஸ் எடுப்பதற்காக வந்துள்ளனர். இதில் கார்த்திக் தனியார் தொழில் நிறுவனம் நடத்தி வரும் சித்ரா நண்பராக உள்ளார். இதனால் சித்ரா, திவ்யா மற்றும் அங்குள்ள சிறுவர்கள் இணைந்து பாலியல் சீட்டுவிட்டு ஈடுபடுவது போல தனக்கு வீடியோ எடுத்து அனுப்புமாறு சித்ரா கார்த்தியிடம் தெரிவித்ததாகவும், இதன் அடிப்படையில் அங்கு கள்ளச்சி திவ்யா என்று சொல்லக்கூடிய அவர் சிறுவர்களிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபடுவதான வீடியோக்களை அவருக்கு அனுப்பியதாக தெரிகிறது. குறிப்பாக அவரிடமிருந்து திவ்யாவிடமிருந்து பணம் பறிப்பதற்காகவே இந்த முயற்சியில் ஈடுபட்டதாக காவல்துறை விசாரணையில் தெரிய வந்துள்ளது. தொடர்ந்து இது குறித்து புகாரின் அடிப்படையில் திவ்யா மற்றும் சித்ரா, ஆனந்த், கார்த்திக் ஆகிய 4 பேரும் தற்போது கைது செய்யப்பட்டுள்ளனர். இவர்கள் 6 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு காவல்துறையினர் தற்போது விசாரணை நடைபெற்று வருகிறது. தொடர்ந்து இவர்கள் ஸ்ரீவில்லிபுத்தூர் போக்சோ நீதிமன்றத்துக்கு அழைத்துள்ளார்கள் என காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உங்கள் அண்மை விவரங்களுக்கு நன்றி.